ஓர் ஏழை இளைஞன் துறவியை சந்தித்து, குருவே, நான் பரம ஏழையாக இருக்கிறேன், பணக்காரனாக உயர வேண்டும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறான். சரி என்று சொன்ன அந்த துறவியும், நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறேன், உன்னுடைய கைகளை வெட்டி எனக்கு கொடுத்து விடுவாயா என்று கேட்கிறார். ஐயோ, அது என்னால் முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். 15000 ரூபாய் கொடுக்கிறேன், உன் கால்களை கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். அதுவும் என்னால் முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். மீண்டும், உனக்கு நான் 50000 ரூபாய் கொடுக்கிறேன், உன் கண்களை கொடுக்கிறாயா என்று கேட்கிறார். முடியாது என்று சொன்னவனுக்கு மீண்டுமாக சொல்லுகிறார், 20 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன், உன் உயிரை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறார். முடியவே முடியாது என்று சொல்லுகிறான் அந்த இளைஞன். அன்பிற்குரியவர்களே, அப்பொழுது அந்த குரு துறவி இவ்வாறு சொல்லி அனுப்புகிறாராம், விலை மதிப்பில்லாத உன் உயிருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஈடு இணையாகாது. எனவே விலை மதிப்பில்லாத உன்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பெருமையாக நீ நினைத்துக் கொண்டு, அவையே உன்னுடைய செல்வம் என்று கருதி கொண்டு கடுமையாக உழைத்தால் நீ வாழ்வில் வெற்றி பெறலாம், வாழ்வில் உயர்வடையலாம், மேன்மையான நிலைக்கு போகலாம் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாராம். அன்பிற்குரியவர்களே, நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு வேலைக்கு அமைத்துகிறார் தலைவர். தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் நீங்கள் போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த வேலையாட்களை அனுப்புகிறார். காலையிலேயே வேலைக்கு சென்றவர்கள் நாள் முழுவதும் அவர்கள் உழைக்கிறார்கள். இந்த இடத்திலே தலைவர் என்று போற்றப்படுகிற கடவுளுடைய நிலையானது ஒரு அநீதியாக செயல்படுகிற நிலையை போன்று நமக்கு தோன்றும். காரணம், காலையிலேயே வேலைக்கு சென்றவர்கள், 9 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள், 12 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள், 3 மணி மற்றும் 5 மணிக்கு வேலைக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் வைத்து பார்க்கும் போது ஒருவர் காலையில வேலையில் வந்து செய்யறாரு, சாயந்தரம் 6 மணி வரை வேலை செய்யறாரு அப்படின்னா அவருக்குரிய கூலியை நாம் கொடுக்கிறோம். ஒருவேளை 12 மணிக்கு ஒருத்தர் வராரு அல்லது 3 மணிக்கு வராரு, சாயந்தரம் 5 மணிக்கு வராரு அப்படின்னா அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கிற அந்த கூலியையே எடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ஒரே 1 மணி நேரம் வேலை செய்கிற அந்த மனிதருக்கும் அதே 100 ரூபாய் கூலியை கொடுத்தால், காலையிலிருந்து வந்து அந்த வெயில்ல வேலை செஞ்சு இருக்கிறவனுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும்? அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சகித்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக அந்த தலைவரை ஒரு அநீதியான தலைவராகத்தான் அவன் பார்ப்பான். இதுதான் உலக நியதி, உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனாலும் கூட ஆண்டவர் அதைத்தான் செய்கிறார். அது அநீதியாக தோன்றினாலும் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நீதி உள்ள தெய்வமாக ஆண்டவர் வெளிப்படுவதை இந்த இடத்திலே நாம் அழகாக அவற்றை புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அவற்றுக்கான சிறு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உண்மைதான் ஆண்டவர் 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு வந்தவனுக்கும் காலையிலேயே விடியற் காலையில் வேலை வந்தவனையும் சரிசமமாக வைத்து இருவருக்கும் ஒரே கூலியை கொடுக்கிறார். இந்த இடத்தில் நாம் கூலியை பார்த்தோமே ஒழிய மனிதநேய அடிப்படையில் இரக்கத்தோடு கருணையோடு நிச்சயமாக நம்மால் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் மனிதநேயம் மிக்க கருணை உள்ளம் கொண்டவராய், இரக்க குணம் கொண்டவராய் வெளிப்படுகின்ற ஒரு உண்மையை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது இறைவார்த்தை. காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் உழைப்பின் பயன்தான். ஒரு நாள் உழைத்தால்தான் அவனால் வயிறார உண்ண முடியும். கடுமையாக உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கேற்ற ஒரு பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் கூட காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்கிற ஒரு மனிதரை பார்க்கிறோம். ஆனால் அந்த தலைவர் சொல்லுகிறார், நீ காலையிலிருந்து மாலை வரை நீ வேலை செய்தீர் என்றால் உனக்கு 1 தெனாரியம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவற்றிற்கேற்றபடி அவரும் அந்த 1 தெனாரியத்தை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த 1 தெனாரியத்திற்கு குறைவான கூலியை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அல்லது அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த பணியாளருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால்,
அது அநீதி, அது தவறு என்பதை நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு தெனாரியத்திற்கு குறைவான கூலியை கடவுள் கொடுக்கவில்லை, தலைவர் கொடுக்கவில்லை. ஒரு தெனாரியத்தை முழுவதுமாக உழைத்த அந்த உழைப்பாளிக்கு கொடுக்கிறார். இரண்டாவது 5 மணிக்கு வேலைக்கு வந்தவருக்கும் அதே ஒரு தெனாரியத்தை கொடுப்பதில் தான் சிக்கல் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு மனிதன் அந்த நாளில் உண்ணக்கூடிய உணவினுடைய தேவையானது அந்த ஒரு தெனாரியமாக இருக்கிறது. அவன் அந்த நாளுக்கு அவனும் உண்ண வேண்டும், அவனுடைய மனைவி பிள்ளைகளும் உணவு உண்ண வேண்டி இருக்கிறது. ஒருவேளை குறைவான தொகையை அவனுக்கு கொடுத்து அனுப்பினால் பட்டினியாக இருந்திருக்கலாம், அல்லது அன்றைய போதுமான செலவாக அது அமைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவேதான் ஆண்டவர் அவனுக்கும் நிறைவான ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதோ இந்த இடத்திலே நாம் கூலியாக இவற்றை பார்த்து கொண்டாலும் கூட ஆண்டவர் இந்த இடத்தில் உறுதியாக சொல்ல வருவது, என் அன்பிற்குரியவர்களே, இறையாட்சியில் பங்கு பெறுகின்ற அந்த இடத்தை தான். கடைசியானோர் பலர் முதன்மையாவர், முதன்மையானோர் பலர் கடைசியாவர் என்று சொல்லப்படுகிற வேளையில் இஸ்ராயல் மக்கள் தங்களையே பெருமையாக நினைத்துக் கொண்டார்களாம். நாங்கள் தான் கடவுளுடைய அன்பான மக்கள், கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள், நாங்கள் தான் முதலில் மோட்சத்திற்கு போவோம், விண்ணக பேரின்பத்தை அனுபவிப்போம் என்று தங்களையே அவர்கள் பெருமைப்பட பேசிக் கொண்டார்களாம். ஆனால் அப்படி இல்லை. கடவுளுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு, இறையரசில் இணைவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. கடைசியானோர் பலர் முதன்மையாவர், முதன்மையானோர் பலர் கடைசியாவர் என்று சொல்லுகிற போது இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளின்படி எவர் வாழ்கிறாரோ அவர்தான் விண்ணரசில் மிக உயர்ந்தவராக, போற்றுதலுக்குரியவராக மாறுவார் என்பதே ஆண்டவருடைய இறைவார்த்தையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி என்று நாமே விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மருத்துவ பணியாக இருக்கட்டும், செவிலியர் பணியாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், என்ஜினியர் பணியாக இருக்கட்டும், எந்த பணியாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு கவனத்தோடு உழைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உழைக்காதவன் உண்ணலாகாது என்பது ஆண்டவருடைய இறைவார்த்தையாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் முதல் வாசகம் தெளிவுபட உரைக்கிறது. இறைவார்த்தையை அறிவிப்பதும் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணி. அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்றால், நலிந்தவற்றை திடப்படுத்த வேண்டும், பிணியுற்றவற்றை குணமாக்க வேண்டும், காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போட வேண்டும், வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வந்து சேர்க்க வேண்டும், காணாமல் போனவற்றை தேடி கண்டுபிடித்து இவை அனைத்தையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு ஆயனுடைய கடமை, ஒவ்வொரு குருவினுடைய கடமை, ஒவ்வொரு ஆன்மீக தலைவருடைய கடமை என்பதை ஆண்டவர் தெளிவுபட உரைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என் நாயர் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று ஒருபோதும் ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுகிறவராக இருக்கக்கூடாது. எனவே நம்மை குறித்து பெருமைப்பட நினைக்க வேண்டும் என்றால் கடவுளுக்குரியவர்களாய் உணர்ந்து நம்முடைய உழைப்பை நம்பி வாழ்வில் முன்னேற நாம் அனுதினமும் உழைக்க வேண்டும். உழைப்பே நம் வாழ்வில் மேன்மேலும் நம்மை உயர்த்தும். ஆமென்.